ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். திஸ் இஸ் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன் சுரண்டை. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க தென் தமிழகத்தின் மிக பிரம்மாண்டமான மொபைல் ஷோரூம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன், தென்காசி டிஸ்ட்ரிக்ட், சுரண்டை அண்ட் ஆலங்குளம். 2 லொகேஷனில் நம்ம பிரான்ச் அவைலபிளாக இருக்குது. இன்னைக்கு புதுசாக விவோவில் லான்ச் இருக்கிற விவோ T3X அந்த மாடலை அன்பாக்ஸ் பண்ணி ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், ஃபோனோட குவாலிட்டி, ஃபோனோட ப்ரைஸ், ஃபோனோட கம்ப்ளீட் டீட்டெயிலை பார்த்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பட்ஜெட்டில் ரொம்பவே ஃபாஸ்டஸ்ட் 5G ஃபோன் சொல்லிட்டு விவோ அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்றாப்புல இந்த ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குதான்னு சொல்லி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விவோவை பொறுத்த வரைக்கும் T சீரிஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மாடல் தான். இப்போ அதோட கன்சிக்யூட்டிவ் லான்ச்சாக வந்து இப்போ நம்ம T3X அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோனில் வந்து 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கிறிஸ்டம் பிளிஸ், இன்னொன்று வந்து செலஸ்டியல் கிரீன். ஆர்டினரியாக ரெட் அண்ட் கிரீனாக வேற ஒரு நேமில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிற கலர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கிரிம்சம் பிளிஸ்ங்கிற கலர், அதாவது ரெட் கலர் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபோன் ஓப்பன் பண்ணுறேன். ஃபோன் இருக்கட்டும், வேறு பாக்ஸ் அக்சரிஸ் என்ன இருக்குன்னு பார்த்து வரலாம். ஃபோன் உள்ளே பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே எல்லா ஃபோன்ஸ்லையும் கொடுக்குற மாதிரி ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான கேஸ் தான். அண்ட் சம் புக்லெட்ஸ் இருக்குது. அண்ட் டைப் A to C ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் இருக்குது. அண்ட் பெரிய அப்டேட், லாஸ்ட் டைம் அந்த ஃபோன்ஸில் 18 வாட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க T2Xல. இந்த ஃபோனில் வந்து 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி உங்களுக்கு மேக்ஸிமம் 50 to 60 மினிட்ஸில் 100% ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் தான் பாக்ஸ் அக்சரிஸ். இப்போ நம்ம ஃபோன் அன்ராப் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபோன் அன்ராப் பண்ணுறேன். ஃபோனை பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஒரு பிளாஸ்டிக் டிசைனில் ஒரு ஆன்டி ஃபிங்கர் பிரிண்டாக ஒரு ப்ரீமியமான ஃபோன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பெரிய 2 கேமரா செட்டப்பு, ஒரு ரவுண்ட் டயல், ஆல்ரெடி நம்ம ரியல்மியில் பார்த்த மாதிரி ரவுண்ட் டயல் வாட்ச் செட்டப்பில் பின்னாடி கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் லைட் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே ஆன் ஆஃப் கீ ஆக்ட் ஆகும். அண்ட் வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கேசஸ் மட்டும்தான். இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் தான். 2 சிம் போட்டால் மெமரி போட முடியாது. ஒரு சிம் மெமரி போடலாம், இல்லைனா 2 சிம் போடலாம். அந்த மாதிரி ஹைப்ரிட் ஸ்லாட் உள்ள மாதிரி சிம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்துட்டிங்கன்னா மெயின் ஃபயரிங் ஸ்பீக்கர் இருக்குது. டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. ப்ரைமரி மைக் அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹியரிங் ஸ்பீக்கராக இருக்கிற ஸ்பீக்கர் வந்து ரிங்கராகவும் ஆக்ட் ஆகும். அதாவது டியூவல் ஸ்பீக்கராக இந்த ஹியரிங் ஸ்பீக்கர் வந்து ஆக்ட் ஆகும். அதனால் டியூவல் ஃபயரிங் ஸ்பீக்கர் இந்த ஃபோனில் இருக்குது. அதுவும் நல்ல விஷயம். அண்டு டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம பேக் சைட் பார்த்துட்டோம். ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6.72 இன்ச்சில் டிஸ்பிளே இருக்குது. அண்டு பிக்கஸ்ட் சேஞ்ச் என்னென்னா உங்களுக்கு இந்த ஃபோன் 6000 mAh ஆஃப் பேட்டரியில் வருது. அதனால உங்களுக்கு ஃபோனோட திக்னஸ் கொஞ்சம் கூடின மாதிரி தெரியல. 8 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் எதுவும் கூடாமலே பேட்டரி எம்ஏஹெச் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஃபோன் இப்போ ஆன் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.72 இன்ச்சு ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதோட பிரைட்னஸ், பீக் பிரைட்னஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1000 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஃபோன் ஆன் ஆகட்டும், அதோட டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் எல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிஸ்பிளே கிளாரிட்டி கண்டிப்பாகவே ரொம்பவே இம்ப்ரூவ்டாக இருக்குது. T2Xல இவ்வளோ பிரைட்னஸான டிஸ்பிளே வரவே இல்லை. இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து LCDயா LEDயான்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு ரொம்பவே பிரைட்னஸான டிஸ்பிளே வித் சூப்பர் கலர்ஃபுல்லான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் டிஸ்பிளே டு ஸ்க்ரீன் பாடி ரேஷியோ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 91.5. அதனால் கொஞ்சம் பெசல்ஸ் மற்ற ரியல்மி ஃபோன்ஸில் அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக பெசல்ஸ் இருக்க தான் செய்யுது. உங்களுக்கு சைடில் பார்த்தாலே தெரியும், நிறைய பெசல் இருக்குது. எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளே இல்லை. அண்ட் 400 ppi வந்து ஸ்க்ரீன் டென்சிட்டி இருக்குது, 44 inches. அதனால உங்களுக்கு ஃபோனோட டிஸ்பிளே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு LCD டிஸ்பிளே மாதிரியே இல்லை. ரொம்பவே ஸ்மூத்னஸாகவும் ரொம்பவே சூப்பராகவும் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது T2Xல இருந்து ஒரு 100% பெரிய அப்டேட்னே சொல்லலாம். ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ப்ராசஸரில் ரன் ஆகிட்டு இருக்குன்னா Snapdragon 6 Gen 1 அப்படிங்கிற 4 nm ப்ராசஸில் ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் AnTuTu ஸ்கோர் 560Kக்கு மேலே இருக்குது. அதாவது ஒரு ப்ரீமியம் ஃபோனில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸர் இந்த மிட் ரேஞ்ச் ஃபோனில் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த ஃபோனோட ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் UFS 2.2ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபோன் 3 வேரியன்ட்ஸில் வந்துட்டு இருக்கு. 4GB, 6GB அண்ட் 8GB 3 வேரியன்ட்ல வந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த ஃபோனில் ரேம் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனும் இருக்குது. அதாவது ஆர்டினரியாக 6GB இன்பில்டாக வர ரேமை நம்ம 12GB வரைக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ரேம் எக்ஸ்டென்ஷனும் இருக்குது. அண்ட் ஃபோனோட சாஃப்ட்வேரை பற்றி நம்ம பார்த்துட்டோம்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 இன்பில்டாகவே ரன் ஆயிடுது.
அண்ட் ஃபன் டச் ஓஎஸ் அது கூட சேர்ந்து ரன் ஆகும். டியூவல் ஓஎஸில் இந்த ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஃபோனோட கேமரா செட்டப்பை பற்றி பார்த்துட்டிங்கன்னா பின்னாடி ஒரு 50 MP ப்ரைமரி கேமராவும் 2 MB வைடாக ஒரு போர்ட்ரேட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு 8 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். அண்ட் இந்த ஃபோனில் டிஸ்பிளேக்குள் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்கனால ஃபோனோட லுக் எல்லாமே ரொம்பவே ப்ரீமியமாக நல்லாவே இருக்குது. ரொம்ப பிக்கஸ்ட் திங் என்னென்னா இந்த ஃபோனில் IPS சர்டிஃபிகேஷன் 64 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஃபோன் அப்ராக்சிமேட்டோட ப்ரைஸ் வந்து ஒரு 13 to 15K லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பட்ஜெட் ஃபோன்ஸில் IPS சர்டிஃபிகேஷன் வித் டியூவல் ஸ்பீக்கர்ஸ் 300% வரைக்கும் வால்யூம் பூஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைடான ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இந்த ஃபோனோட கேமராவை இப்போ வந்து நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது, கேமராஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபோனோட கேமராவை இப்போ நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இந்த ஃபோனில் வந்து 50 MB ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்குறாங்க அண்ட் 2 MB டெப்த் கேமரா கொடுத்துருக்குறாங்கன்னு. இப்போ நான் வந்து 50 MB ப்ரைமரி கேமராவில் ஒரு ரெகுலர் ரெசல்யூஷனில் ஒரு ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன், ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறேன். ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான ஒரு கலர்ஃபுல்லான ஃபோட்டோஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதோட சைஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இதோட சைஸ் வந்து ஒரு 2.5 MB ஒரு ஃபோட்டோஸ் கிடச்சிருக்கு. இதில் நம்ம ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ எடுத்து அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். 50 MB ஃபுல் ரெசல்யூஷனில் நம்ம இப்போ ஃபோட்டோ கிளிக் பண்ணுறோம். 50 MB கேமராவில் ஃபுல் ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ் நான் கிளிக் பண்ணுறப்போ ஃபோட்டோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான டீட்டெயில்ஸில் பிரைட்னஸான ஃபோட்டோஸ் கிடச்சிருக்கு. நல்ல கலர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, நீங்கள் அந்த ஃபோட்டோஸோட குவாலிட்டி தான் பார்க்குறீங்க. இந்த ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 9.5 MB ஒரு ஃபோட்டோ கிடச்சி ஃபுல் ரெசல்யூஷனில். ஓகே, அண்ட் பேக் கேமராவில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைவ் ஃபோட்டோஸ் நம்ம ஐஃபோன்ஸில் பார்த்துருப்போம், லைவ் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்லோ மோஷன் வீடியோஸ் நம்ம பண்ணிக்க முடியும், டைம் லாப்ஸ் வீடியோ பண்ணிக்க முடியும். ப்ரோ மோட்ஸில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அண்டு ஒன் மோர் திங், டாக்குமெண்ட் ஸ்கேனரும் இன்பில்டாகவே இதில் வந்துருச்சு. அண்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த வேரியண்ட் இதில் வந்து 2 வேரியன்ட் லான்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். 3 வேரியன்ட் லான்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். 4GB வேரியன்ட்லையும் 6GB வேரியன்ட்லையும் 4K வீடியோ ரெக்கார்டிங் கிடையாது. 8GB வேரியண்ட் எடுத்துனீங்கன்னா மட்டும் 4K வீடியோ ரெக்கார்டிங் உண்டு. மற்ற 2 வேரியண்ட்டுக்கும் உங்களுக்கு 1080pயில் 30 frames per second வரைக்கும் பேக்கில் கேமராவில் வீடியோ எடுத்துக்க முடியும். அண்டு ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் ஒரு 8 MB செல்ஃபி கேமராவில் ஃபோட்டோ ஃபோனில். அண்டு ஃப்ரண்ட் கேமரா ஃபோட்டோஸுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. அதுலேயுமே உங்களுக்கு நைட் ஃபோட்டோஸ் இருக்குது, போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் இருக்குது. அண்டு ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் 1080 பிக்சலில் ஒரு 30 frames per வரைக்கும் எடுத்துக்க முடியும். T3 பற்றி மேக்ஸிமம் எல்லாமே உங்கள்கிட்ட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த ஃபோன் 3 வேரியண்ட்டில் லான்ச் ஆயிருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 4GB 128GB வந்து 13,500 இருக்கும். 6GB 128GB வந்து 15,000 இருக்கும். 8GB 128GB வேரியண்ட் வந்து 16,500 இந்த ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. இந்த ஃபோன் 2 கலர் வேரியண்ட்டு, 3 ஸ்டோரேஜ் வேரியண்ட் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் ரெடி ஸ்டாக்காக தான் இருக்குது. இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வீடியோவில் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி வீடியோவில் ஃபோன்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.